உங்களை ஒரு மாதம் கூட வெயிட் பண்ண வைக்க மனசு இல்லை. அதான் ஒரு மாதம் முன்னாடி செப்டம்பர் 6. பிக் பாஸ்க்கு இந்த சீசன்ல ஹைப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இதுல விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசன் 10க்கான ப்ரோமோக்கு கூட வாய்ஸ் கொடுக்க மாட்டாருங்க. வாய்ஸ் ஓவர் வேற யாரோ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. இன்னொரு சைடுல பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கான இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது ஏன்டா இந்த எபிசோட நம்ம பாக்குறோம் தலையெழுத்தா அப்படின்ற மாதிரி நம்மள ஃபீல் பண்ற அளவுக்கு ஒவ்வொரு எபிசோடு இருக்கு. இதுக்கு மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஏன்னா இன்னைக்கு வந்து கோர்ட் டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு. இங்க ஜட்ஜி தானே நீங்க? அது ஞாபகத்துல இருக்கா? நீங்க லாயர் கிடையாதுல்ல, யாருக்காகவும் யாரும் வாதாட தேவையில்ல. அரவிந்துக்காக அவர் வாதாடிப்பாரு. அது மட்டும் இல்லாம 3 பேர் வந்து உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸா கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்லியிருந்தேன். இது இல்லாம இன்னொரு 3 பேரை எடுக்க போறாங்க அப்படின்ற ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 10 செப்டம்பர் 6 ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ எப்படியாவது பீக் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சா இருக்க வீக் ஆகிக்கிட்டே இருக்கு. என்ன எழவி அது? அந்த அளவுக்கு பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ரொம்ப கேவலமா இருக்கிறது காரணம் அதுக்கான கான்செப்ட். ஆக்சுவலா தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா அக்னி பரீட்சா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இங்க காமன் மேன் மாதிரி அங்க அக்னி பரீட்சா. ஆனா அவங்க கொடுக்குற டாஸ்க்லாம் இருக்குல்ல ரொம்ப ஹெவியா இருக்கும். பிசிக்கல் டாஸ்க் ரொம்ப அதிகமா கொடுப்பாங்க. அது மூலமா பாத்தீங்கன்னா 4-5 பேருக்கு பாத்தீங்கன்னா கை கால்லாம் உடையுது. சீரியஸ்லி அந்த அளவுக்கு பிசிக்கல் டாஸ்க் ரொம்ப ஹெவியா கொடுக்குறாங்க. நாங்க அந்த அளவுக்கு கொடுங்கன்னு சொல்லல, ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா என்ன தெரியுமா பண்றாங்க? ஷாப்பிங் டாஸ்க் கொடுக்குறாங்க, அதுக்கடுத்து கோட் டாஸ்க் கொடுக்குறாங்க, அப்புறம் பசர் டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது பிக் பாஸ் தமிழ்ல வீட்டுக்குள்ள என்னென்ன டாஸ்க் நடக்குமோ அது அப்படியே கொடுக்குறாங்க. ஆரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்விட்டர்ல சொல்லியிருந்தாரு, நாங்க கண்டஸ்டன்ட் எல்லாம் காயப்படுத்த விரும்பல, நாங்க அவங்களை வந்து பாத்தீங்கன்னா தயார்படுத்துறோம், அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க இன்னும் கஷ்டமா இருக்கும், அதுக்கு மென்டலா அவங்களை ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சார் நீங்க தயார் பண்ணல சார், டைரக்டா என்ன பண்றீங்க? பிக் பாஸ்க்கு ஒரு கோர்ஸ் டெமோ எடுக்கிறீங்க. அதாவது அந்த வீட்டுக்குள்ள போய் கோர் டாஸ்க் இப்படிதான் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள ஷாப்பிங் டாஸ்க் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி டெமோ எடுத்துட்டு இருக்கீங்க. இது நீங்க யாருக்கு பண்ணணும்? பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகுறாங்களா கண்டஸ்டன்ட் ஒரு 3 பேரோ 4 பேரோ, இப்போ நீங்க இப்போதைக்கு 3 பேர் சொல்லிருக்கீங்களே, சோ அந்த மாதிரி 3 பேர் தான் நீங்க ஃபில்டர் பண்றீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்களே, அதுக்கப்புறம் ஆஃப் தி கேமரால அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அதை எதுக்கு எங்களுக்கு போட்டு காமிக்கிறீங்க? அந்த அளவுக்கு படு மட்டமா இருக்கு. நீங்க ட்ரைனிங் கொடுக்கறத பாக்குறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சீரியஸ்லி பிக் பாஸ் காமன் மேன் ஷோ மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நம்ம இதுல மட்டும் ஏன் இவ்வளவு மட்டமா இருக்கு? கிரியேட்டிவ் டீம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் ஏன் தான் இந்த அளவுக்கு மொக்கையா பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா வீட்டுக்குள்ள கொடுக்குற டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா படு மட்டமான டாஸ்கா கொடுப்பாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பார்த்துட்டு தூங்கலாம் நினைப்பாங்க. ஆனா இவங்க கொடுக்குற டாஸ்க் பார்க்கும்போதே எல்லாம் தூங்கிடுவாங்க. ஷோ பார்க்கும்போதே தூங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிக் பாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா பிக் பாஸ் காமன் மேன் ஷோலயும் அதே மாதிரி அருக பழசான டாஸ்க் கொடுத்திருக்காங்க. அதாவது அரைச்ச மாவை நம்ம அரைச்சு பார்த்திருப்போம், அரைச்சு புளிச்ச மாவை புளிச்சு கீழே ஊத்துன மாவை எடுத்து திருப்பி தோசை சுட்டு பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் காமன் மேன் ஷோல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு பாதி பேர் வந்து அந்த டாஸ்க்ல வாதாடி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷோ எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மீதி பேர். எனக்கு என்னன்னா அந்த பாதி பேர் பேசுறதுக்கே முடியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி ஜேசனை வந்து செலக்ட் பண்ணி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஸ்டார் கொடுத்தாங்க. எனக்கு இன்னைக்கு எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, ஜேசன் அந்த அளவுக்குலாம் பெருசா ஒன்னு பாயிண்ட பேசி ஒன்னு கிழிச்சில்லையே பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்குற அளவுக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், எதனால இவனுக்கு வந்து கொடுக்குறாங்க? ஆக்சுவலா இந்த 3 பேர் ரூமர்ஸா வராங்களா, அந்த 3 பேர்ல ஒரு ஆளு இந்த பைபிளையும் தான் கரெக்டா, ஜேசன் ஒன்னு, முனியம்மா ஒன்னு, கரிஷ்மா ஒன்னு. சோ இவங்க 3 பேர் தான் வரப்போறது அப்படின்ற மாதிரி ரூமரா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜேசனை இப்ப இந்த இன்னைக்கு கிரீன் ஸ்டார் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது மத்த யாரும் இந்த அளவுக்கு கூட பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது இப்ப ஜேசன் பண்ணது ரொம்ப மொக்கையா இருந்தது, ரொம்ப அந்த அளவுக்கு அந்த பையன் பாயிண்டால எதுவுமே பேசல. அவனை பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவங்க சூஸ் பண்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் பண்ணல. அப்படி இருக்கும்போது எதனால அவனை சூஸ் பண்ணாங்க? அவன் வந்து பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி பேசினாங்க, அது மாதிரி கீழே உட்கார்ந்தான், எந்திரிச்சான், அதெல்லாம் பார்க்கும்போது அவன் பெருசா வாதாடின மாதிரி. கோர்ட்ல போய் ஆக்சுவலா வாதாடணும், ஆனா அங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணக்கூடாது. ஆனா அந்த பையன் பண்ணது மார்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த பையனுக்கு வந்து கிரீன் ஸ்டார் இவங்க கொடுத்ததை பார்க்கும்போது என்னடா இது அப்பட்டமா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பார்ஷியாலிட்டி பார்க்கறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறேன், இல்லையே மத்த பீஸுங்க எது நல்லா பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே நல்லா பண்ணல. ஆக்சுவலா உங்க நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும், இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா எவனுமே நல்லா பண்ணல, உங்க யாருக்கும் சோறு கிடையாதுடா அப்படின்ற மாதிரி யாருக்குமே கிரீன் ஸ்டார் கிடையாது, எல்லாருக்கும் ரெட் ஸ்டார் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொடுத்து விட்டுருக்கணும். அதுதான் நியாயப்படி பண்ணிருக்கணும். ஆனா இவங்க கடமைக்குன்னு நாங்க கிரீன் ஸ்டார் ஒருத்தர் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ஜேசன் கொடுத்த மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. நாளைக்கு என்னன்னு தெரியல, நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு கரிஷ்மா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சாதான் கடைசியில் இந்த
அந்த 3 பேர் வந்து ஃபில்டர் பண்ண முடியல. சோ அந்த 3 பேர் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச கடைசியில பாருங்களேன், இந்த ஸ்டார் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூக்கி ஓர வைங்க. நாங்க என்ன பண்ணுவோம், எல்லா மார்க்கையும் டோட்டலா சேர்ப்போம். நீங்க வந்த முதல் நாள் உங்களை ஆடிஷன் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி டோட்டலா கால்குலேட் பண்ணி அந்த கால்குலேஷன் முடிவுல தான் பாத்தீங்கன்னா நாங்க சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த 3 பேரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இது இல்லாம இவங்க 3 பேர் வரதா ரூமர்ஸ் அப்டேட் வந்ததுல, அதாவது கரிஷ்மா, முனியம்மா, அதுக்கு வந்து ஜேசன், இவங்க 3 பேர். இவங்க இல்லாம ஒரு 3 பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. அதாவது இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் செலக்ட் பண்றாங்க. இவங்க இல்லாம ஒரு 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஓட்டு போட்டு எடுக்க சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஓட்டிங் பேசிஸ்ல கண்டிப்பா இருக்கும். அதாவது ஓட் பண்ணி கொஞ்சம் பேரை செலக்ட் பண்றது கண்டிப்பா இருக்கும். சோ மக்கள்கிட்ட ஓட்டிங்க்கு வருவாங்க இந்த காமன் மேன் ஷோ பொறுத்த வரைக்கும். எனக்கு என்னன்னா மக்கள் ஓட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா ஷோவே முக்காவாசி பேர் பார்க்கல. காமன் மேன் ஷோவை ஆக்சுவலா நிறைய பேர் பார்க்கல, பார்க்கறதுக்கும் பிடிக்கல, பிடிக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் பண்ணல, ஒன்னும் கிளிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுல வேற இந்த ஷோல இவங்க ஓட்டிங் வச்சா இதை வேற எவன் ஓட்டு போட போறான் அப்படின்னு நினைச்சு ஓட்டிங் சிஸ்டமே தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு. இன்னும் அவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை எடுத்து ஃபில்டர் பண்றோம்னு சொல்லிட்டு டாஸ்கா வச்சுட்டு இருக்காங்க. சரி, வைக்கிற டாஸ்காவது கொஞ்சம் பிசிக்கல் டாஸ்க் வச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வைக்கலாம்ல, அந்த மாதிரி வைக்கிறது இல்ல. இந்த மாதிரி மொக்க டாஸ்கா வச்சு மக்களை வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காமன் மேன் ஷோ வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், ரிவ்யூ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இன்னைக்கான டாஸ்க்ல நான் எதடா ரிவ்யூ பண்ணுவேன்? இந்த கரிஷ்மான்ற பொண்ணை வச்சு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மாதிரி ட்ராக்கை கொண்டு போக பாக்குறாங்க. தட் மீன்ஸ் அரவிந்தன் அந்த பையனை பயங்கரமா யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. டே அரவிந்த் கடைசியில வந்து தூக்கி குப்பையில போட்டுருவாங்கடா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கரிஷ்மா வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் ராஜு இருக்கார்ல, அவர் பயங்கரமா ஹைப் ஏத்துறாரு. என்ன கரிஷ்மா நீ வந்து பாத்தீங்கன்னா அரவிந்துக்கு தான் சப்போர்ட் பண்ணு அப்படி, அதாவது அவங்கள வந்து ஒரு கண்டென்ட்டா மாத்துறாங்க. 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்றாங்க, அதை வந்து ஒரு கண்டென்ட்டா வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸ் முதற்கொண்டு எல்லாருமே அவங்கள வந்து ஒரு கண்டென்ட்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கரிஷ்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ ஏறுது. ஸோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரபலமாக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கான ஹைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறாங்க. ஸோ இதனால யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்துக்கு அப்படின்னா இல்ல, கரிஷ்மாவுக்கு தான் பெனிஃபிட். அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலனா கூட சரி, இன்னி கூட ஜட்ஜா வந்து உட்கார்ந்துட்டு தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஐயோ இவனுக்கு சொம்படிக்கிறோமோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மாத்து. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இன்டெலிஜென்ட்டா அப்படிலாம் ஆடல, சும்மா ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்காசி பேர் அப்படிதான் இருக்கானுங்க, அது வேற விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த ட்ராக்ல தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு கான்செப்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்கு ஹைப் ஏத்துறாங்க. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ற மாதிரி இருந்தா, இவங்க இல்லாம இன்னொரு 3 பேரை செலக்ட் பண்ற மாதிரி இருந்தா இந்த சுகுமார் பையனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அந்த பையன் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் பிரபலமான பையன், தட் மீன்ஸ் விஜேவா இருக்கான். சோ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ அவன் போடுற வீடியோ கூட பாத்தீங்கன்னா அவன் ரிஜெக்ட் ஆன மாதிரி அவன் போற ஒரு வீடியோலயும் இல்ல. சோ அப்படின்னும் போது அந்த பையன் ஓட்டிங்க்கு வருவானோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ ஓட்டிங் கான்செப்ட் இருந்தா எனக்கு தெரிஞ்ச சுகுமார் அந்த பையன்லாம் கொஞ்சம் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவனுக்குன்னு ஓட்டு விழும். ஏன்னா ஷோ பார்க்கறதே கொஞ்சம் பேர் தான். அவனுக்கே பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ஒரு 40K நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். சோ கண்டிப்பா அவனுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டு அந்த பையனை உள்ள அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. சோ ஓவராலா இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க காமன் மேன்ஸ் எடுத்து அவங்களுக்கு பலவிதமான டெஸ்ட் வச்சு அவங்கள உள்ள தூக்கி போட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோ ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இங்க காமன் மேனுங்களை எடுத்து மொத்தமா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கோர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீடு இப்படி தான் இருக்கும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்படி தான் செட் போடுவோம், அந்த செட் போட்டா அந்த செட்ல நீங்க இப்படி தான் டாஸ்க் வந்து லெட்டர் படிக்கணும், டாஸ்க் லெட்டர் படிச்சிட்டு இப்படி தான் டாஸ்க் பண்ணணும் இப்படின்ற மாதிரி கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் பண்ணல, இவங்க வந்து கோர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு பிக் பாஸ் காமன் மேன் செலக்ஷன் ப்ராசஸ்னு சொன்னீங்க, நாங்க வந்து கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாமே. உண்மையில சொல்றேன் படுமட்டமா இருக்கு. இந்த ஷோ வந்து ரிவ்யூ பண்றது உண்மையில சொல்ற ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது 1-2 அதாவது இந்த எபிசோட் ஆரம்பிச்ச 1-2 எபிசோட்ல கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா தான் நடந்தது, அதனால அதை பத்தி பேசணும். இன்னைக்கு எபிசோட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு புரியல. அதாவது இந்த கோர்ட் டாஸ்க்ல வாதாடுறதான்னு வைங்களேன். இப்போ பிக் பாஸ்க்குள்ள இதே மாதிரி கோர்ட் டாஸ்க் வரும். ஸோ அப்போ வாதாடுறதை வச்சு பேசுவோம், அதாவது பாயிண்ட் வச்சு இந்த கேஸ்க்கு இப்படிலாம் வாதாடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னது, அதாவது பியூட்டியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜெயிக்கிறதுக்கு பியூட்டி வேணுமா இல்ல பிரெயின் வேணுமா? இது 2 பேருமே பேசுறத பார்க்கும்போது பிரெயின் இல்லாத மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்ல இவங்க பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்ற ஜட்ஜி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா உட்காந்துட்டு அவனுங்க எதுக்கு வந்தானுங்க, ஜட்ஜினா என்ன பண்ற சும்மா உட்காந்துட்டு கடைசியா தீர்ப்பு சொல்றது மட்டும் தான் ஜட்ஜி விளையாண்டு பண்ணிட்டு போறானுங்க. இங்க நம்ம ஜட்ஜஸ் இருக்காங்களே ராஜு, ஓவியா, அதுக்கு ஆரி, இவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு டாஸ்க் புரிஞ்சுதான்னு கேக்குறாங்களே, அதுதான் இவங்களோட வேலை. உருப்புட்டுனா இந்த ஷோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ இந்த
சீசன் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ஊத்திக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன் 2க்கே ஹைப் இல்ல, இந்த ஷோவும் பாத்தீங்கன்னா இதை வச்சு ஹைப் ஏத்தலாம் நினைச்சாங்க, இதுவும் பாத்தீங்கன்னா மட்டித்தனமா நக்கின்னு போயிடுச்சு. நெக்ஸ்ட் சீசன்லயாவது இதே மாதிரி பிக் பாஸ் குள்ள இருக்க டாஸ்க் கொடுத்து அந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மட்டித்தனமா ஆக்காம தயவு செஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுல வேற எனக்கு என்னன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன் 2க்கு ஹைப் இந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. இதுல விஜய் சேதுபதி அவர் வேற பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்கிறதுக்கு ஒரு டைம் இல்லாம இப்படி வந்து பாத்தீங்கன்னா வேற யாரோ மெமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுலாம் ரொம்ப ஓவரா இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் சீக்கிரமா வரும், செப்டம்பர் 6 வரும், எதுக்கு வரீங்க நீங்க? சீக்கிரமா வாங்க, லேட்டா வாங்க, அது பிரச்சனை இல்ல, வரும்போது ஒழுங்கா வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா சட்டசபை வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பொலிட்டிக்கல் வீடியோ கொஞ்ச நாளா நான் போடல, அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வேற ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு வேற ஒரு புது பரிணாமம் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்கள யாராவது எடிட்டர், இந்த சேனலை பாக்குறவங்க எடிட்டர் யாரா இருந்தீங்கன்னா, எடிட்டர் தேவைப்படுறாங்க, சோ இதுலயே நான் ஓப்பனாவே சொல்றேன், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து டிஎம் பண்ணுங்க. அதுவும் குறிப்பா சென்னையில இருக்கவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எடிட்டர் தேவைப்படுறாங்க, 2 எடிட்டர் தேவைப்படுறாங்க. சோ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா பொலிட்டிக்கலா உள்ள பீக்ல போயிட்டு இருக்கு. நான் தான் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன், சரி சட்டசபையை விடுவோம், பிக் பாஸ்க்கு வருவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப கொடுமையா இருக்குங்க, ரொம்ப கொடுமையா இருக்கு. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்ன்றது கிரியேட் ஆகும். இவங்க வராங்களா அவங்க வராங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். இந்த சீசன்ல மட்டித்தனமா போயிட்டு இருக்கு, சுத்தமா ஹைப்பே இல்லாம போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருந்தா எங்க இருந்து, அதாவது செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்குதுல, இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி என்னதான் பூந்து பூந்து விளம்பரம் பண்ணாலும் அந்த ஹைப்ன்றது எனக்கு தெரிஞ்சது சீசன் கொஞ்சம் ஏறாதோ குறைவாதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது சட்டசபையை பிக் பாஸ் பீட் பண்ணுமா இல்ல சட்டசபை பிக் பாஸையே பீட் பண்ணுமா அப்படின்ற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை. ஏன்னா இங்க ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரி தான் சட்டசபையில் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அது ஒரு பெரிய கூத்தா போயிட்டு இருக்கு. வரேன் சீக்கிரம் வரேன். இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.